அத்தியாயம் 31. பசுவின் மடியில் மனித குழந்தை. சாவக நாடு. அங்கே இன்னும் வானம் கருணை காட்டவில்லை. துளி மழை கிடையாது. பயிர்கள் பசுமை மறந்து வாடி கிடந்தன. ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற உயிர்கள் பஞ்சத்தாலும் பட்டினியாலும் பலியாகி கொண்டிருந்தன. அந்த சாவக நாட்டில் பன்முக முனிவர் என்பவருடைய ஆசிரமம். அங்கே ஒரு விசேஷ பசுமாடு இருந்தது. அதை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து குவிந்தார்கள். பசுமாட்டில் என்னப்பா விசேஷம்? அந்த கும்பலில் யாரோ புரியாமல் கேட்டார்கள். என்னப்பா இப்படி கேட்டுவிட்டாய்? இன்னொருவன் அவனுக்கு விளக்கம் சொன்னான். வழக்கமாக பசுமாடு எப்போது பால் கறக்கும்? கன்றுக்குட்டி போட்ட பிறகு. உண்மைதான். ஆனால் இந்த பசுமாடு இன்னும் கன்று ஈனவே இல்லை. அதற்குள் அதன் மடியில் பால் சுரக்க ஆரம்பித்து விட்டது. இது அதிசயமில்லையா? அட ஆமாம். சந்தேகமாய் கேள்வி கேட்பவனுக்கு இப்பொழுது முண்டியடித்து கொண்டு அந்த பசுவை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். பன்முக முனிவருக்கு தன்னிடம் இருந்த பசுவில் என்ன விசேஷம் என்பது புரிந்துவிட்டது. இந்த பசு மாட்டின் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்றார். குழந்தையா? சரியாக சொல்லுங்கள் முனிவரே. பசுமாட்டிற்கு கன்றுக்குட்டி தானே பிறக்கும்? இல்லை, இந்த பசுமாட்டின் வயிற்றில் ஒரு மனித குழந்தை பிறக்கும் என்றார் பன்முக முனிவர். அந்த குழந்தை பிறந்த பின்னர் இந்த நாடெங்கும் மழை பொழியும், வளம் பெருகும், எல்லா உயிர்களும் காப்பாற்றப்படும். பன்முக முனிவர் சொன்னது உண்மைதான். அவருடைய ஆசிரமத்தில் இருந்த அந்த பசு வேறு யாரும் அல்ல. முந்தைய பிறவியில் ஆபுத்திரனின் சாலி அவனை கைவிட்டு சென்றபோது குழந்தைக்கு பால் கொடுத்து பாதுகாத்ததே ஒரு பசு. அந்த மாடுதான். மணிப்பல்லவ தீவில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆபுத்திரன் கடைசி நேரத்தில் தன்னுடைய பசு மாட்டு தாயை நினைத்தான். ஆகவே இந்த பிறவியில் அதே மாட்டிற்கு மீண்டும் மகனாக வந்து பிறந்தான். முனிவர் சொன்னது போல அவன் பிறந்த நாளன்று சாவக தீவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நன்றாக மழை பெய்தது. ஆபுத்திரன் ஆசைப்பட்டது போலவே அந்த ஊர் மக்களின் பஞ்சம் தீர்ந்தது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இறைவனை போற்றினார்கள். அப்போது சாவக நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் பெயர் பூமிச்சந்திரன். அவன் மனைவி அமரசுந்தரி. அவர்களுக்கு பல வருடங்களாக குழந்தையே இல்லை. தன் குடும்பத்திற்கும் அரச வம்சத்திற்கும் வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்று தவித்து கொண்டிருந்தான் அவன். இந்த நேரத்தில்தான் பன்முக முனிவரின் ஆசிரமத்தில் ஒரு பசுமாட்டிற்கு மனித குழந்தையாக ஆபுத்திரன் மீண்டும் பிறந்தான். அதை பற்றி கேள்விப்பட்ட மன்னன் பூமிச்சந்திரன் முனிவரை சந்திக்க சென்றான். முனிவர் பெருமானே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நீங்கள் அருள் செய்தால் இந்த பசுமாட்டின் குழந்தையை என் மகனாக நினைத்து வளர்ப்பேன். அப்படியே ஆகட்டும் என்றார் முனிவர். பூமிச்சந்திரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை தன் அரண்மனைக்கு கொண்டு சென்றான். புண்ணிய அரசன் என்று பெயர் சூட்டி அன்போடு வளர்த்தான். அரசனின் மகனாக கலைகள், வீர விளையாட்டுகள் அனைத்தையும் கற்று வளர்ந்த புண்ணிய அரசன் தந்தை பூமிச்சந்திரனுக்கு பிறகு சாவக நாட்டின் அரசனாக ஆனான் என்று ஆபுத்திரன் கதையை சொல்லி முடித்தார். அரவணடிகள், இப்போதும் அந்த புண்ணிய அரசன்தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். மணிமேகலை, ஆபுத்திரனின் பெருமையை இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டிருப்பாய். அப்பேற்பட்ட தர்மவானின் கையில் இருந்த பாத்திரம்தான் இன்றைக்கு உன்னிடம் வந்திருக்கிறது. அதை ஒருபோதும் ஒழித்து வைக்காதே. எல்லோருக்கும் அள்ளி கொடுத்து உலகத்தின் துன்பத்தை நீக்கு. அது உன்னுடைய கடமை. உத்தரவு குருதேவா என்று அரவணடிகளை வணங்கினாள் மணிமேகலை. மாதவி சுதமதியும் அவரை வணங்கி விடை பெற்று கொண்டார்கள். கையில் அமுத சுரப்பியோடு மணிமேகலை தெருவில் நடந்து வர பலர் அவளை சூழ்ந்து கொண்டார்கள். யார் இந்த அழகான பெண் என்று யாரோ ஒருவன் கேட்டான். இவள் பெயர் மணிமேகலை, நம் இளவரசன் உதயகுமரனின் மனதை கவர்ந்த காதலி. அப்படியா? இளவரசனின் காதலி கையில் பிச்சை பாத்திரத்துடன் துறவு கோலத்தில் தெருவில் நடந்து செல்கிறாளே, இது என்ன அதிசயம்? அவர்கள் பேசுவதை பொருட்படுத்தாமல் மணிமேகலை, மாதவி, சுதமதி மூவரும் தொடர்ந்து நடந்தார்கள். சிறிது நேரத்தில் தொந்தரவு செய்த கூட்டம் விலகி மறைந்தது. மணிமேகலை, இந்த அமுத சுரப்பியில் இப்போது உணவு எதுவும் சுரக்கவில்லையே, அது ஏன் என்று கேட்டாள் மாதவி. முதலில் இந்த பாத்திரத்தில் யாராவது உணவு இட வேண்டும்.
அதன் பிறகு அதை எடுக்க எடுக்க குறையாமல் பொங்கி வரும் என்றாள் மணிமேகலை. அதுவும் குறிப்பாக நல்ல கற்பு நெறி கொண்ட பத்தினி பெண் ஒருவர் இதில் உணவு இட்டால் மிகவும் நல்லது. அப்படியா? அப்படி ஒரு பெண்ணை நாம் எங்கே தேடுவது? அவர்கள் குழம்பிக் கொண்டிருந்த போது பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. நான் சொல்கிறேன். அத்தியாயம் 32. ஆதிரை. குரல் வந்த திசையில் சரள் என்று திரும்பினாள் மணிமேகலை. அங்கே ஒரு பெண் நின்றிருந்தாள். நீ யாரம்மா? என் பெயர் காரிய சண்டிகை என்றாள் அவள். நீங்கள் பேசிக்கொண்டிருந்ததெல்லாம் கேட்டேன். உங்களுக்கு உதவ நினைக்கிறேன். அப்படியென்றால்? நீங்கள் கேட்டது போல ஒரு முத்தமனான பத்தினி பெண் இந்த புகார் நகரத்தில் இருக்கின்றாள். அவள் பெயர் ஆதிரை. இந்த அமுத சுரப்பியில் அவள் முதலாக அன்னமிட்டால் அது எல்லோருக்கும் பயம் தரும்படி பல மடங்காக வளரும் என்றாள் காயசண்டிகை. அப்படியா? ஆச்சரியத்துடன் கேட்டாள் மணிமேகலை. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ யார்? என்னை பற்றி அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் முதலில் ஆதிரையின் வீட்டிற்கு செல்லுங்கள். அவளிடம் பிச்சை பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று அவசரப்படுத்தினாள் காயசண்டிகை. கொஞ்சம் பொறு அம்மா. அதற்கு முன்னால் நாங்கள் இந்த ஆதிரையை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் உறுத்தாத குரலில் சொன்னாள் மணிமேகலை. அவள் யார், எப்படிப்பட்டவள் என்று முதலில் சொல். அதன் பிறகு நாங்கள் ஆதிரையிடம் பிச்சை பெறுவதா வேண்டாமா என்று முடிவு செய்து கொள்கிறோம். நல்லது என்றாள் காயசண்டிகை. ஆதிரையின் கதையை விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தாள். ஆதிரையின் கணவன் பெயர் சாதுவன். துளி கூட ஒழுக்கமில்லாதவன். சூதாடுவான். வீட்டில் அழகான மனைவி இருந்தும் கூட மற்ற பெண்களின் பின்னே சுற்றுவான். அப்போதும் ஆதிரை தன் கணவனை வெறுத்து ஒதுக்கவில்லை. அவன் என்றைக்காவது ஒரு நாள் திருந்து விடுவான் என்கின்ற நம்பிக்கையில் காத்திருந்தாள். ஆனால் சாதுவன் திருந்துகிற வழியை காணோம். முன்பை விட தவறான பாதைகளில்தான் சென்று கொண்டிருந்தான். மனைவியை மறந்து யாரோ ஒரு மாயக்காரியின் காதல் பிடியில் மயங்கி கிடந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக சாதுவனிடம் இருந்த சொத்துக்கள் அனைத்தும் கரைந்து மறைந்து விட்டன. இதை கவனித்த அந்த காதலி சாதுவனை வெளியே தள்ளி கதவை சாத்திவிட்டாள். சாதுவன் துடித்தான். நேற்று வரை என்மேல் அன்பாக இருந்தவள் தானே நீ, இப்பொழுது ஏன் என்னை துரத்துகிறாய்? கையில் காசு இல்லாதவனை நாங்கள் காதலிப்பதில்லை சொல்லி கேலியாக சிரித்தாள் அந்த கணிகை. போ போ, வேறு இடம் பார். சாதுவனுக்கு அவமானம், இன்னொரு பக்கம் கோபம். என்னை கேலி செய்த இந்த பெண்ணை அசிங்கப்படுத்துவதற்காகவது நான் மறுபடி நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சபதம் செய்து கொண்டான். உடனடியாக நிறைய பொருள் சம்பாதிக்க என்ன வழி? வியாபாரம் செய்வதுதான். சாதுவன் சில நண்பர்களோடு சேர்ந்து வியாபாரத்தில் ஈடுபட முடிவெடுத்தான். அதற்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவதற்காக கப்பலில் ஏறினான். அவனுடைய கெட்ட நேரம். சாதுவன் பயணம் செய்த மரக்கப்பல் பெரிய சூறாவளியில் சிக்கிக்கொண்டது. சிறிது நேரத்திற்குள் அந்த கப்பல் உடைந்து தூள் தூளாக சிதற எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையில் தூக்கி எறியப்பட்டார்கள். நல்ல வேளையாக சாதுவன் சாகவில்லை. ஒரு பெரிய மரக்கட்டையை பிடித்து கொண்டு கடலில் மிதந்தான். அப்படியே ஒரு மலை பக்கமாக ஒதுங்கினான். சாதுவனோடு பயணம் செய்த மற்றவர்களுக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு உயிர் தப்பிவிட்டார்கள். புகார் நகருக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்களை பார்த்தவுடன் ஆதிரைக்கு அதிர்ச்சி. நீங்கள் மட்டும் வருவீர்களே, உங்களோடு பயணம் செய்த என் கணவர் எங்கே? எங்களை மன்னித்துவிடு ஆதிரை. எங்கள் கப்பல் புயலில் சிக்கிக் கொண்டது. உன் கணவன் சாதுவன் அதில் சிக்கி இறந்து விட்டான். அவர்கள் வருத்தத்தோடு செய்தி சொன்னார்கள். அவ்வளவுதான். ஆதிரையின் தலையில் ஒரு பெரிய இடி விழுந்தது போலாகிவிட்டது. கணவனின் மரண செய்தியை கேட்டு மயங்கி கீழே சரிந்தாள். அதன் பிறகு அவளுக்கு வாழ பிடிக்கவில்லை. என் கணவர் போன இடத்திற்கே நானும் போய்விடுகிறேன் என்று முடிவு செய்தாள். உடனடியாக நெருப்பு மூட்டினாள். தன் கணவன் சாதுவனை மனதில் நினைத்தபடி அந்த தீயில் இறங்கினாள் ஆதிரை. ஆனால் அந்த தீ அவளை சுடவில்லை, கொல்லவில்லை. எதுவும் நடக்காதது போல ஆதிரை மறுபடியும் வெளியே வந்தாள். என்ன ஆயிற்று? நெருப்புக்கு கூட என்னை சுடுவதற்கு மனம் வரவில்லையா?
நான் அப்படிப்பட்ட பாவியா? ஆதிரை அழுது புலம்பினாள். மறுவினாடி வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஆதிரையே, கவலைப்பட வேண்டாம். உன் கணவன் சாதுவன் சாகவில்லை, உயிரோடுதான் இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் நாளில் அவன் உன்னை பார்க்க வருவான். அழுது அழுது வீங்கிருந்த ஆதிரையின் கண்களில் நம்பிக்கை ஒளி பரவியது. சாதுவன் திரும்பி வருவான் என்கின்ற நம்பிக்கையோடு வீடு திரும்பினாள்.